இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியிலையும் தற்பொழுது பரபரப்பா பேசப்பட்டு வர விஷயம்தான் நடிகர் பாண்டி ரவியோட திடீர் அரசியல் முடிவுதான். கடந்த 39 வருடங்களா பாரதிய ஜனதா கட்சியோட பயணிச்சுட்டு வந்த அவரு தற்பொழுது அந்த கட்சியோட இணைஞ்ச பொறுப்புகளையும் விலகிறதா அறிவிச்சிருக்கிறது ரசிகர்கள் வட்டாரத்துல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சினிமா மற்றும் சின்னத்திரை உலகில பரிச்சயமான முகமா இருக்கிற பாண்டி ரவி விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர பாண்டியன் ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட பல சீரியல்கள்ல நடிச்சு ரசிகர்கள் கிட்ட பிரபலமானவர். அதே நேரத்துல அரசியல் களத்திலையும் நீண்ட காலமா ஆக்டிவா இருந்துட்டு வராரு. இந்த நிலையில செய்தியாளர்களை சந்திச்ச பாண்டி ரவி தன்னோட முடிவை அறிவிச்ச பொழுது ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. 1987 ஆண்டுல இருந்து என்னோட தந்தைய பின்தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில பயணிச்சுட்டு வரேன். இன்னைக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களால கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் எனக்கு வழங்கப்பட்டிருந்த மாநில பிரச்சார பிரிவு பொறுப்பிலிருந்தும் முழுமையா விலகி கொள்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தன்னோட அதிருப்திக்கான காரணத்தையும் அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நான் பெருமைக்காக சொல்லல, ஆனா என்னுடைய தகுதி, அனுபவம், மக்கள் தொடர்பு ஆகியவற்றை பாரதிய ஜனதா கட்சி சரியா பயன்படுத்தி கொள்ளல. பாண்டிச்சேரியில 10 லட்சம் பேர் இருந்தா அதுல 7 இருந்து 8 லட்சம் பேருக்கு என்ன தெரியும். நான் எந்த பதவியும் எதிர்பார்த்து கட்சியில இருக்கல, ஆனா என்னால இன்னும் நிறைய செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பேசின அவரு தேர்தல் காலங்கள்ல கட்சிக்காக தீவிரமா உழைச்சதாகவும் சொல்லியிருக்காரு. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் முழு அர்ப்பணிப்போட செஞ்சேன். தேர்தல் பிரச்சாரங்கள்ல கடுமையா உழைச்சேன். ஆனா தேர்தல் முடிஞ்ச அப்புறம் கட்சிக்காக இன்னும் அதிகமா செய்யணும் அப்படின்ற ஆசை இருந்தது. அதுக்கான வழிகள் இல்லாதது என்னை ஏமாற்றமடைய வச்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேட்டியின் பொழுது அதிக கவனம் ஈர்த்தது அண்ணாமலை குறித்து அவர் பேசின கருத்துக்கள் தான். அண்ணாமலை சார் பாரதிய ஜனதா கட்சியோட மிகப்பெரிய பொக்கிஷம். அவரை கட்சியை விட்டு போனதுனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சிலர் சொல்றது தவறு. தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற மூத்த தலைவர்கள் கூட அது மாதிரி பேசுறது வருத்தம் அளிக்குது. அது அவங்களோட மனநிலையை காட்டுது அப்படின்னு நேரடியா விமர்சனம் செஞ்சிருக்காரு. அண்ணாமலையோட அரசியல் பயணத்தை பத்தி பேசின பாண்டி ரவி தமிழகத்துல பாஜக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் அண்ணாமலை. அவர் நடைப்பயணம் மேற்கொண்ட பொழுது மக்கள் கிட்ட பெரிய மாற்றம் ஏற்பட்டிருந்தது. 2% இருந்த வாக்கு வங்கி 12% உயர்ந்திருந்தது. ஊழல் இல்லாத தமிழகம் உருவாகணும் அப்படின்றதே அவரோட கனவு. திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, ஊழலுக்கு மாற்றா ஒரு அரசியல் சக்தி உருவாகணும் அப்படின்றதுக்காக அவர் போராடினாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னை அண்ணாமலையோட ஒப்பிட்டு பேசப்படுறது குறித்து அவர் அளித்திருந்த பதில் கவனம் பெற்றிருந்தது. என்ன அண்ணாமலை சாரோட ஒப்பிட முடியாது. அவர் ஒரு மலை, நான் ஒரு கடுகு. ஆனா அவர் தமிழக அரசியல்ல ஏற்படுத்தின தாக்கத்தை யாராலும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் பாண்டி ரவி பல திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள்ல நடிச்சிருக்காரு. குறிப்பா குடும்ப கதைகளை மையமா கொண்ட தொடர்கள்ல அவரோட நடிப்பு ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சின்ன தம்பி சீரியல் மூலமா இல்லத்தரசிகளுக்கு பரிச்சயமான முகமா மாறியிருந்தாரு. அரசியல் மற்றும் கலைத்துறையை இணைஞ்சு பயணிச்சுட்டு வந்த அவரு தற்பொழுது பாஜகவிலிருந்து விலகி இருக்கிறது புதிய அரசியல் அத்தியாயத்துக்கான தொடக்கமா அப்படின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. பாஜகவில இருந்து விலகின பாண்டி ரவி அடுத்ததா எந்த அரசியல் கட்சியில இணைய போறாரு, இல்லைன்னா முழுமையா கலைத்துறையில கவனம் செலுத்த போறாரா அப்படின்றத குறித்து எந்த ஒரு தகவலையும் வெளியிடல. ஆனா அவரோட இந்த அறிவிப்பும் குறிப்பா அண்ணாமலை குறித்து அவர் சொன்ன கருத்துக்களும் தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி விவாதத்தை கிளப்பிட்டு வருது. சரி, இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.